ஓகே. முதல்ல வந்து கால் தடத்தை வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து கேமரா ட்ராக். 130-140 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங் பெரிய டேம். ஆமாம். 240 இருக்கிறோட டெப்த்து தண்ணி ஃபுல்லாக இப்போ வந்து 70 ஃபீட் இருக்குது. இப்போ நம்ம யானை ரொம்ப தூரத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த யானை பெரிய யானை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். நம்ம இப்படி போயிட்டு இருக்க கரையில் பார்க்குறோம், எங்கேயாச்சும் படுத்து நம்மளை பார்த்துக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாது. ஐலாண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஹில் மாதிரி இருக்குது. வாக் பண்ணி மேலே வந்தோம்னா மூங்கில் காடு. சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றியும் குழி தோண்டி நடுவில் இப்படி வாக் பண்ணி போகிற இது பண்ணி இதுதான் கெஸ்ட் ஹவுஸு. இப்போ டீர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன்ஸாக இருக்கிற கேப் இருக்கிற இடத்துல தான் அது எப்போவுமே ஸ்டே பண்ணும் மோஸ்ட்லி. எதுக்காகனா இப்போ டைகரு, லெப்பார்டு, இந்த காட்டு நாய், செந்நாய்ம்பாங்க, அதெல்லாம் வந்து எந்த பக்கம் இருந்து வேணாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கேப் இருக்கிற இடத்துல மோஸ்ட்லி ஸ்டே பண்ணும். ஏதாவது ஸ்பாட் ஆச்சுன்னா அது அலர்ட் ஆகி வேறு வழியில் எஸ்கேப் ஆகிக்கும். நம்ம சாம்பார் டிஎஸ் ஒரு 4-5 நம்ம ஸ்பாட்டட் டிஎஸ் கம்பைண்டாக பார்த்தோம். உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வரக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சிங்க எப்படி சவுண்டுங்களா? ரெண்டு இருக்க மாட்டிருக்காங்க.
சவுண்டு போடுறது எலிஃபெண்ட்டுங்களா? ஃபுல்லாக மூங்கில். எலிஃபெண்ட்டுக்கு பிடிச்ச இதோட மூங்கில் ரைஸ் வந்து எலிஃபெண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். எலிஃபெண்ட் உடச்சு விட்றதானே? ஃபோர் மவுண்டன் இருக்குது. அது வந்து கண்டாரவரை, வெங்கோலி மலை, கருமலை, புலியர் பாடம்னு சொல்லி அதில் வந்து இது வந்து ஹையஸ்ட்டு கிடையாது. இது வந்து 2வது மலை. கருமலை கோபுரம்ங்கிறது ஹையஸ்ட் பீக். இது வந்து 1219 இருக்குது இதோட ஹைட். அந்த கருமலை கோபுரம்ங்கிறது வந்து வேலி வியூ பாயிண்டில் இருக்குது. அது வந்து 1438 மீட்டர்ஸ் இருக்குது சீ லெவலில். இது வந்து துன்னக்கடவு டேம் நம்ம பார்த்தேன். டாப் ஸ்லிப்புங்க இதுங்க. டாப் ஸ்லிப் அந்த மவுண்டன் இருக்குது. ஆமாம், அதுக்கு அந்த ரைட் சைடு துன்னக்கடவுக்கு ரைட் சைடில் துணக்கடவில் அந்த மவுண்டன் இருக்குது. அந்த இது மாதிரி அந்த ஹைட்டு. ஆமாங்க, அதுதான் டாப் ஸ்லிப். துன்னக்கடவு டேம் வியூவில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து டாப் ஸ்லிப்போட அந்த ஹில்ஸு. நம்ம அங்கேருந்து இப்படி வந்திருக்கோம். இந்த டேம் கண்ட்ரோல் எல்லாமே மദ്രാസ് கவர்மெண்ட்டாக இருக்கும்போது காமராஜ் பீரியடில் கட்டினது சார். ஓகே, இந்த காமராஜ் பீரியடில் கட்டினது. அப்போ அந்த காலத்தில் வந்து மദ്രാസ് கவர்மெண்ட்டாக இருக்கும்போது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாடு அண்டரில் இருந்துச்சுங்க. கன்னியாகுமரி வந்து கேரளாவில். அந்த ஸ்டேட்டை கன்னியாகுமரியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது இந்த கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டை வந்து கேரளாவுக்கு மாற்றிடுச்சுங்க. அதனால தான் இந்த டேம் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க ஒரு கராராக வச்சுருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எங்களுக்கு வாட்டர் வேணும்னு சொல்லி அது ஒரு இந்த முல்லைப்பெரியார் இருக்குல்ல, இந்த டேமோட செயின் இதுதான் இந்த டேம். துன்னக்கடவு டேம் வந்து நம்ம இங்கே மேலே ஹில்ஸ்லேருந்து பார்க்குறோம். பரம்பிக்குளம் போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆமாங்க, கொச்சிங்க, சாலக்குடி, ஆமாம் ஆமாங்க. வால்பாறைங்க, வால்பாறை போகிற ஃபுல் ஃபாரஸ்ட் இதுக்கு முதல்ல டீப்புங்க. டீப் ஃபாரஸ்ட்
ஓகே. முதல்ல வந்து கால் தடத்தை வச்சு கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து கேமரா ட்ராக் அதை வச்சு தான் இப்போ வைல்ட் அனிமல்ஸோட கவுண்ட் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. பாறையிலே பாருங்க தண்ணி இங்கே வந்து நம்ம அங்கே கொடுத்த ரெசிப்டை வந்து கொடுக்கணும். பரம்பிக்குளம் பக்கம் வந்துட்டு மழை விட்டு விட்டு பெய்யுதுங்க. பாம்பு ராப்டிங். நம்ம வந்து பரம்பிக்குளம் வந்துட்டு பரம்பிக்குளம்ல லெஃப்ட் எடுத்து போகணும். இப்போ நம்ம வந்து பரம்பிக்குளம் வந்து லஞ்ச் சாப்பிட்டு தமிழ்நாடு ஸ்டைல்லேயே ஃபுட்டு கிடச்சிது. ஃபுட்டு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ட்ரெக்கிங் போகிறோம். கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் போயிட்டு பாம்பு ராஃப்டிங்கில் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம அந்த ஐலாண்ட் ரீச் பண்ணுவோம். பட்டர்ஃப்ளைஸ் பாருங்கள். பாம்பு ட்ரீ, நிறைய போட்ஸ். படகுல ஏறி போகிற மாதிரி. ஓகே, நம்ம தனியாக அதை புக் பண்ணாலும் இங்கே வந்து தான் போகணும். இப்போ தண்ணி ஏறினதுனால வியூ கம்மியாச்சுங்க. 89 ஸ்கொயர் மைல் இதோட பேஸ்மெண்ட் 140 அடி அகலம் இருக்குது. இதுங்க ஆழம். இப்போ நம்ம போகிறது பரம்பிக்குளம் டேம். பரம்பிக்குளம் டேமோட பேக் வாட்டர். இந்த டேமுக்கு எல்லா அனிமல்ஸ் வரும் இல்லைங்க, டைகர் எல்லாமே வரும்ல பரம்பிக்குளம் டேமுக்கு வரும்போது. அது சம்மர் சீசன் ஆகும்போது இந்த டேம் பக்கத்துல எல்லாம் வரும். இப்போ எல்லா பக்கமுமே லேக்கு, சின்ன சின்ன அருவிகள். எந்த டைம் வந்தால் பார்க்கலாங்க அனிமல்ஸ் நிறையா? டிசம்பருங்களா? ஐலாண்ட் எந்த சைடு? அதான் சார், அந்த முன்னாடி தெரியுற பெரிய தீவு தான் இந்த காடோட தெரியுது. ஆமாங்க ஆமாம், அதே தான். அங்கே யானை இருக்காங்க. யானை இருக்கு. மான் கேட்டுங்க. ஸ்பாட்டட் டீர்ஸுங்க. வந்ததையுமே டீர்ஸு ஒரு குரூப்பு. முடிஞ்சா அந்த கேப் சென்டருக்கு அடைஞ்சு போயிடும். தண்ணி ஆயிடும். தண்ணி ஏறிட்டு இருக்குங்க. தண்ணி அந்த ஐலம் தண்ணி ஆயிடும். இடம் வந்து கேரளாங்க சார். சரிங்க. ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலில் காமராஜர் ஸ்கூலில் கட்டின டேம். இதுவும் பரம்பிக்குளம். ஆமாங்க, பெரிய ப்ராஜெக்ட். பரம்பிக்குளம் ஆலய ப்ராஜெக்ட் 89 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது சரௌண்டிங். 130-140 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங். பெரிய பெரிய டேம். ஆமாம். 240 இருக்கிறோட டெப்த்து. தண்ணி ஃபுல்லாக இப்போ வந்து 70 feet இருக்குது. தண்ணி ஃபுல்லாக அந்த நம்ம செட்டுக்கு பார்த்துருக்கோம். ஆமாங்க. அதான் மேக்ஸிமம் மாடல். இந்த பார்க்குற இடமெல்லாம் தண்ணி ஃபுல்லாகி போகுது. இந்த பார்த்தீங்கன்னா 47 டிஃப்ரெண்ட் ஃபிஷ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா முதலே இருக்குது. முதலே இருக்குது. மார்னிங் ஈவினிங் ஆச்சு நல்ல வெயில் ஆச்சுன்னா கரை சைடில் பார்க்கலாம். ஏன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர், கரூர் 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து குடிக்கிற தண்ணி இருக்குது. ஓகே ஓகே. இப்போ மிஷின் போட்டு ஓட்டணுமா டீசல் பெட்ரோல் பொல்யூஷன் ஆகிடும்ல. அது என்ன தானே நாங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் இல்லை, எல்லாம் டெய்லி பேஸ். இந்த டூரிஸ்டோட இன்கமிங் எங்களை மாதிரி உள்ள ஒரு 120 குடும்பம் ஒர்க் பண்ணுறோம் இந்த டூரிஸ்டத்தில். ஓகே. இப்போ எங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை ஆச்சு.
இதெல்லாம் மழை சீசனுக்கு மழை இல்லாமல் இருக்குது. மழை இல்லை. ஆழம் எவ்வளோ இருக்குங்க? அதான் 70 அடி இருக்குது. 70 அடிக்கு தண்ணி இருக்குங்க. மொத்தம் 240 ஃபீட்டுங்களா டோட்டல் ஹைட்டு? டேமை கேட்டீங்க, சென்டர் பாயிண்ட்லாம் அதிகமாக இருக்குது. ஓகேங்க. இது அனிமல்ஸ்னால வந்து நமக்கும் தொந்தரவு, நம்மனால அனிமல்ஸுக்கு தான் மெயின் தொந்தரவு. சரி. பார்க்க வேண்டிய இங்கே டேமுக்கு என்னென்ன அனிமல்ஸ் வந்திருக்குங்க? எல்லா அனிமல்ஸ் இருக்குது சார் இங்கே. டைகரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யானை ரொம்ப தூரத்தில் காமிச்சு பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த யானை பெரிய யானை, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இப்படி போயிட்டு இருக்க கரையில் பார்க்குறோம், எங்கேயாச்சும் படுத்து நம்மளை பார்த்துக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதில் டைகர் எல்லாமே ஸ்விம்மிங் பண்ணியிருக்குங்க. டைகருங்களா? டைகர் ஸ்விம் பண்ணாது, பண்ணது. ஒன்லி எலிஃபென்ட் மட்டும்தான். முதல்ல சொன்னல ஆமாம். பிடிச்சிரும். சாயங்காலம் ஆச்சுன்னா பாருங்க, ஒரு 5 மணி முடிஞ்சு நல்ல வழியில் வந்து காட்டில் கொசு அடி ஆரம்பிச்சிருக்கு. மழை பெய்யறதுனால எல்லா வழியில் வந்து ஒரு வாரமாக இங்கே தான் ஃபுல்லாக யானைங்க. இங்கேங்க போன வாரத்துலைங்க? இல்லை, இந்த வாரம் தான். இந்த மழை இடி இடிக்கிறதுனால எல்லாம் காட்டுக்குள்ளே அறியுது பயந்துட்டு. இப்போ நமக்கு சில டைம் போகும்போது பார்க்குற சான்சஸ் இருக்குது. தண்ணி கரையில் ஓகே படுத்துருக்கு வெயில் காலம். தண்ணி கம்மியாக இருந்தால் பாம்பு ராஃப்டிங்கில் போவாங்களா? இல்லைங்க சார், இது ஐலாண்டுங்களா? ஐலாண்ட் எப்பவுமே இதுதான். எப்பவுமே ஐலாண்டுக்கு மட்டும்தான் இந்த ராஃப்டிங். பேம்பு ராஃப்டிங்கில் போனால் மேக்ஸிமம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடும். ஓகே ஓகே. இது இப்போ காற்று அங்கேருந்து இந்த காய்ச்சிக்கலாம், திருப்பி விட்டால் அந்த கரைக்கு போயிடும். இது நம்ம இழுக்கலாம் ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே வரைக்கும் போய் திருப்பி விட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும் எதிர்காற்று. ஆனால் அந்த போட்டை எதிர்காற்றுல இழுக்க முடியாது. அந்த பேம்பு ராஃப்டிங் 1.5 டன் வெயிட் இருக்குது அதுக்கு மேலே. ஓகே ஓகே. அது இல்லாமல் டூரிஸ்டோட வெயிட்டு ஒவ்வொரு இன்ச்சாக தான் ஏறும். காற்று பயங்கரமாக இருக்க மாட்டேங்குங்க. ஆமாம், அங்கேருந்து காற்றுனால நமக்கு தெரியாது. இதே திரும்பி போகிறதாச்சும் ரொம்ப கஷ்டம். எலிஃபெண்ட் அப்படியே டேமோட சைட்லேயே வராதுங்களா? ஆமாங்க, வருங்க சார். நான் மூங்கல் கடை லாஸ்ட் டைம் பார்த்தீங்களா? ஆமாங்க. அதான் மேக்ஸிமம் மாட்டில் வரும். அது வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்படியே அந்த சைடில் அப்படியே சுற்றிட்டு இருக்குங்க. டேம் ஃபுல்லாக ஏறிச்சுன்னா நமக்கு சைடிங் தெரியாது. இப்போ ஓப்பனாக இருந்தால் தான் அதிகமாக ஃபிஷ்ஷஸ் பிடிப்பாங்களா? வீட்டு தேவை பண்ணிப்பாங்க சார். பப்ளிக் சர்ச் நம்ம முதலைக்கு மெயின் ஃபுட்டாக வச்சுக்கலாம். இந்த பார்க்குறோம்ல ஐலாண்டு அதெல்லாம் உள்ளே போயிடும் தண்ணிக்கு. இந்த ஐலாண்டை தான் எங்கேருந்து யானை ஸ்விம் பண்ணி வந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்பாட் அது. சென்டர் பாயிண்ட். இப்போ தான் ஒரு 1/2% காணி ஐலாண்டு. ஓகே. காலையில் ஒன்றும் இருந்தாது. இந்த டேமில் பார்த்தீங்கன்னா குரக்கடைல் வந்து அதிகமாக இருக்குங்க. ஐலாண்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோம்.
நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குன்னு ஐலாந்து வந்து ரீச் பண்ணிட்டோம். ஐலாண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஹில் மாதிரி இருக்குது. வாக் பண்ணி மேலே வந்தோம்னா மூங்கில் காடு. சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றியும் குழி தோண்டி நடுவில் இப்படி வாக் பண்ணி போகிற இது பண்ணி இதுதான் கெஸ்ட் ஹவுஸு. நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் 1 டே. இதுதான் பரம்பிக்குளம் டேமு. அதுதான் நேராக அங்கே இங்கே வந்தோம். டேமில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அங்கே சின்ன சின்ன ஐலாண்டு. இது ஓரளவுக்கு பெரிய ஐலாண்டு. காற்று பாருங்க பிரிச்சு மேயுது. ரூம் டூர் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, சேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டேபிள். அப்புறம் உள்ளே வந்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் ஸ்டே பண்ணலாம். 5 பெட்டு. சோலார் தான். இங்கே லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணும்னா உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா இது வெஸ்டர்ன் டைப்பு. இது வந்து நார்மல் இந்தியன் டைப்பு.